மெர்சல் மீடியா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையனை சுற்றி நிறைய விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு. ஏன் திமுக பக்கம் போகாம ஏன் தாவேகா பக்கம் போனாரு, என்ன காரணம், இதுக்கு பின்னாடி பாஜகவனுடைய ஒரு தந்திரமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது காய்ந்து போன மனது வதந்திய பெருக்கும், காய்ந்து போன சருகு காட்டுத்தீய பெருக்கும், ரெண்டுமே தீதான். அதனால எது எடுத்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் பொதுவாக நீங்கன்னு இல்லை, பொதுவாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் செய்கிற ஊழல் எல்லாம் மறைக்கிறதுக்காக ஆள் நிறைய பாருங்கள், இந்த கம்யூனிஸ்ட்காரன் சொல்லுவாங்க பாருங்க, நெதர்லாந்தை பாருங்கள், ஆலந்தே பாருங்கள், போலந்தே பாருங்கள், பிர்லாந்தை பாருங்கள், அங்கெல்லாம் விழுந்தது கம்யூனிசம். இந்தியாவில் இருக்க தான் ஒரிஜினல் கம்யூனிசத்தே சாவுக்கு குழி தோண்டி மூடுற கண்டிஷன் அன்றைக்கி இருக்குது. எப்படி வட இந்தியாவில் ஃபுல்லாக காங்கிரஸுக்கு 100 பாருங்கள் எவ்வளோ தூரம் பண்ணியும் 2024 பார்லிமெண்ட்டில் 100 சீட்டுக்கு மேலே அவங்கள தாண்ட முடியாத காங்கிரஸ் வட இந்தியாவில் முழுதும் இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மைனஸான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. பாஜக காவி அலை எங்கும் வீசிக்கொண்டிருக்கின்றது. அந்த காவி அலை தமிழகத்திலும் வருகின்றது என்பதுதான் உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். இன்னைக்கு செங்கோட்டையன் மேட்டர் நீங்க சொல்லும் போது செங்கோட்டையனுக்கும் பாஜகவுடைய நிலைப்பாடு அவரா போனாரு. ஏன்னு கேட்டீங்களா, இப்ப அவர் ஆக்சுவலா ஒரு நாளுக்கு முன்னாடியே போக வேண்டியது, அன்னைக்கு பரபரப்பா இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனால் ஒரு நாளைக்கு போகிற காரணம் என்ன, திமுகவுக்குள்ள ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவரை திமுகவில் வர எப்போன்னு சொல்லிட்டு, அப்போ திமுகவில் வந்தாருன்னா ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்தில் முத்துசாமி இருக்கிறாரு, திமுக அமைச்சராக இருக்காரு. அப்போ செங்கோட்டையன் வரும்போது ஒரே ஒரு 2 கத்தி ஏறக்கூடாது, ஒரே ஒரு 2 கத்தி ஏற, இவரும் சீனியர் அவரும் சீனியர். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது செங்கோட்டையனிடம் கொடுத்தது திமுகவுடைய அறிவாலயத்தினுடைய ஏற்பாட்டெல்லாம் தான் அவர் இன்னைக்கு தாவேகா கட்சியில் வந்திருக்கிறாரு. தாவேக்கல கட்சியில் வந்தோம்னா தலைமை புசி ஆனந்துக்கு நிகராக தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும், அப்புறம் ஈரோடு கோயம்புத்தூர் அந்த 4 மாவட்டத்துக்கு இன்சார்ஜாக அமைப்பு செயலாளர் போஸ்டிங், ஒரே 2 in 1 ஒரே கல்ல 2 மாங்காடு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் சேர்ந்த பிறகு அவரை பற்றி வரக்கூடிய விமர்சனங்கள் 1 அல்ல 2 அல்ல லட்சக்கணக்கான விமர்சனங்கள். காரணம் என்றால் ஒரு மனிதனுக்கு மூக்குண்ட தும்மல் இருக்கத்தான் செய்யும். மனிதனுக்கு பிரச்சனை என்னுடைய கோயிலுக்கு எதுக்கு அர்ச்சனை, அது போல அவரே சொல்றாரு, ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், அருணாச்சலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றான்னு சொன்ன மாதிரி அவரே வசனமலையெல்லாம் பொழிஞ்சாரு. ஆனால் அவரை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு ஜெயக்குமார் கூட ஜெயக்குமார் அண்ணன் சொல்லிருக்காரு, நான் உயிருள்ள வரையிலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவுடைய புகாரமே நான் பாடிக்கொண்டிருப்பேன். காரணம் என்றால் நான் அடிப்படையிலே பேசிக்கல கஷ்டப்பட்டு சபாநாயகர் அமைச்சர் பதவியெல்லாம் உயர்ந்த பதவியெல்லாம் இருக்கிறேன், எந்த காரணமும் கட்சி மாற மாட்டேன் என்ன அவருடைய நிலைப்பாட தனித்துவம் சொல்றாரு. அதே போல கே.ஏ. செங்கோட்டையனாலே அதிமுக கேஎச் ஒரு பிராண்ட், அக்மார்க் பிராண்ட் மாதிரி இருந்தவர். இன்னைக்கு திடீர்னு விஜய் கட்சியில போய் சேர்ந்து நம்ம அடுத்தது 2026 தமிழ்நாட்டில் ஏதோ திராவிட கட்சிகள் இல்லாமல் தேனாரும் பாலாரும் ஓடும், நம்மளும் பெரிய பொறுப்புல இருக்கலாம், பதவியில வரலாம் என்ற ஒரு நிலைப்பாடை செங்கோட்டையன் மனதில் கற்பனை வைத்துள்ளார். என்ன நிலைமை என்றால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பு வராதா செங்கோட்டையன் அங்க போனதுனால? செங்கோட்டையன் ஒரு விஷயங்களுங்க, இதே வார்த்தை நாங்க திமுக கட்சியில வைகோ எவ்வளவு நெருக்கமா இருந்தாரு. இனிமேல் இந்த திமுக உருப்படாது, இது ஒரு வாரிசு கட்சி. கலைஞர் கருணாநிதி தன் மகனான ஸ்டாலினை தான் அறிஞர் கருத்தா இருந்தார். நம்மளை போன்ற தொண்டர்களை அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, இந்த கட்சி உருப்படாது என்று சொல்லிக்கொண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சாரா இல்லையா? அன்னைக்கு இந்த கட்சி ஆரம்பிப்பது இதே உங்களை மாதிரி சோசியல் மீடியாவும் பிரிண்ட் மீடியாவும் ஒரே பல்லக்கில் தூக்கி ஒரே தூக்குனாங்க. திமுகவே வீழ்ந்து விட்டதோ என்ற நிலைப்பாட்டை கலைஞரே மனசுல நினைச்சாரு. அப்படிப்பட்ட வைகோவால் சாமியுடைய கட்சி இன்றைக்கு எந்த லட்சியத்தோடு வந்தாரோ அந்த லட்சியமெல்லாம் கரைந்து ஒரே ஒரு எம்பிக்காக கட்சியை அடமான அறிவாளத்தில் செட்டில்மெண்ட் பண்ணி விட்டு அவரும் புறப்பட்டாரு. அது போல திரைப்பட நடிகர்கள் விஜயகாந்த் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சாரு, அதே போல கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு. அப்படிப்பட்ட ஆரம்பிச்ச கட்சிகள் எல்லாமே எனக்கு முகவரி இல்லாம இருக்குது. அந்த அடிப்படையில் விஜய் அவருடைய கட்சியும் நீங்க என்ன நினைக்க, உங்களுக்கு எல்லாம் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் எங்கு போனாலும் கூட்டம் வருது. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தல் எங்க இருக்கு விஜயோட கட்சி, சின்னத்தை காட்டு சின்ன ஒன்னும் எனக்காதுங்க. ஆட்டுக்கார அலைமையிலிருந்து படம் வந்தது, தமிழ்நாட்டுல அதிகமான வசூலை குவிச்ச படம் ஆட்டுக்கார அலைமையில. அந்த படத்தை ஓட்டிட்டு இருக்கும் போது அந்த ஆடை தனியா ஒரு வேன்ல வச்சு ஊரு ஃபுல்லா சுட்டி படம் பண்ணாங்க. சினிமா பார்க்கிறவங்களை விட அந்த ஆட்டுக்க தாடி ஏவிஎம் குரூப் மையப்பனுடைய தயாரிப்பது, அந்த ஆட்டுக்க தாடியும் அந்த ஆட்டுக்க கொம்பையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஆட்டுக்கார அம்பில் படத்துல ஆடை பத்தியா கேட்டுனாங்க.
பார்த்தாங்க. அதே ஆடை சுற்றுப்பயணம் பண்ணி முடிச்சு சென்னை உருகம்பாக்கத்தில் ஏவிஎம் ஐயப்பன் ஸ்டுடியோட ஆஃபீஸில் கெட்டி போட்டிருந்தாங்க. அந்த கெட்டி போட்ட ஆடை நானும் போய் பார்த்தேங்க. நானும் அதில் விதி விளக்கல. ஓ, ஆட்டுக்கார அலுமலி படத்தில் அடிச்சு ஆடை பற்றியா, எப்படிலாம் கேட்கத்தி பற்றியா, எப்படிலாம் வாயில் வச்சு தூக்கிட்டு போகுதுன்னு. அதனால திரைப்படத்துறையில் ஒரு நடிகர் என்றால் கூட்டம் வரதான் செய்யும். அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக ஆகும் என்றால் ஏன் சிவாஜி கணேசன் முதலமைச்சர் இருக்கலாமே, ஏன் கமலஹாசன் முதலமைச்சர் இருக்கலாமே? விஜய் கொண்டு போய் ஒரு ஆடு கூட கம்பேர் பண்ணாங்க. நீங்க என்ன சொல்லி விடுறீங்க? நீங்க வேற ஏங்க கூட்டத்தை சொல்றேன். அதாவது ஆட்டுக்கார அலுமையில படத்துல நடிச்ச ஆட்டை பார்க்க கூட கூட்டம் வந்தது. ஆகவே கூட்டம் எல்லா வீட்டுக்கு தான் மக்கள் வருவார்கள் என்பதுதான் சொல்றேன். வருது அப்படின்றதையும் தாண்டி அவருக்கு கிடைச்ச அந்த ஆதரவை நீங்க பாக்கணும்ல சார். கரூர்ல வந்துட்டு அவ்வளவு பிரச்சனை நடந்தது, உயிர்கள் பறி போயிருக்கு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தாரே மன்னிச்சு நாங்க விஜய் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது எவ்வளவு தூரம். ஒரு விஷயங்களுங்க, கரூர் சம்பவம் துயர சம்பவத்தில் 41 பேர் மரணித்தார்கள். அந்த மரணத்துக்கு பிறகு விஜய் அவருடைய கட்சிக்காரங்க எங்க இருக்கிறாங்க, என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாம தான் ஒரு மாசமா இருந்தாங்க. ஆனால் திமுக இதோட இந்த கட்சிக்கு சங்க ஊதுனதிலிருந்து கரூர் பாட்டில் ஓனர் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனால் அந்த நேரத்துல தோண்டு போன நேரத்துல தூக்கத்தை கழித்த நேரத்துல பாஜக தலைவர்களும் எடப்பாடி அண்ணன் தான் கைகோர்த்து கொடுத்தார்கள். மட்டுமல்ல, சிதம்பரம் கூட என்ன சொன்னாரு, ஒரு கட்சி கூட்டம் நடத்துகின்றால் அந்த கூட்டத்துக்கு போலீஸ் பாதப்படுவது ஆளுங்கட்சியுடைய கடமை. ஆகவே இது முழுக்க முழுக்க விஜய் மீது குற்றம் சொல்லி தப்ப முடியாது, அரசு முன்னோக்க நிகழ்ச்சியா காதுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? மக்களுடைய ஆதரவு தான் சொல்ல வரேன் நான். மக்கள் அதே மக்கள் ஆதரவு இல்லை. அந்த விவகாரத்தில் பாஜகவும் அதிமுகவும் சிதம்பரம் போன்ற தலைவர்கள் அவருடைய நியாயப்படுத்தி கூட்டம் வந்து நடந்திருக்குது. அதுல அரசுடைய மெத்தன போக்கும் அரசுடைய காவல்துறையுடைய கையாளாகத்தனம் தான் இதுக்கு காரணம். ஆகவே குற்றம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொன்ன பிறகுதான் திமுக விழித்து இனிமேல் தாவக கட்சியை நம்ம கரைச்சி கடல்ல கொண்டு கரைச்சி விடலாம் பார்த்தா இந்த கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சைலண்டா விட்டாங்க. அதுக்கு பிறகு மக்கள் மத்தியில் ஊடகங்கள் படிப்படியாக அவர் வீட்டிலேருந்து தனியாக ஏன் வெளியிருந்து வர சொல்லணும் தானே, ஏன் விஜய் வீட்டிலேருந்து செல்ஃபோனில் இது கொடுத்து சம்பவம் கொடுக்கத்தக்கதான் வருந்தத்தக்கது நடந்து விட்டது, சென்று விட்டது, வந்து விட்டது, பாய்ந்து விட்டது, புள்ளி அப்போ ஒரே சீனை போட்டு சுக்லாம்பரதம் சசிவண்ணம் சபிப்பித்தம் சமர்ப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு மாசம் கழிச்சு என்னை தெரியுமா நான் சிரித்து பழகை அழகை ரசிக்கும் ரசிகன் என்னை இப்ப ப்ரூடா விடாதீங்க. அன்னைக்கு உங்க மனநிலை என்ன, அன்னைக்கு உங்க கட்சிக்காரங்க என்ன போனாங்க, அன்னைக்கு பாஜகவும் அதிமுக குரல் கொடுக்காம இருந்தால் தாவேக்கா என்ற கட்சி அன்னைக்கு முகர் இல்லாம திமுககாரங்க ஆக்கியிருப்பாங்க. அது நீங்க புரிஞ்சிடுங்க. ஆகவே கூட்டம் வரும், கூட்டம் போகும். பெரியார் கூட என்ன சொன்னாரு, நான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சிக்குடைய ஸ்பைனல் கார்டு யாரு உங்களுக்கு பெரியார் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அண்ணா திமுக பெரியாரை தான் தெய்வமாக நினைக்கிறாங்க, கட்சியினுடைய பாலிசி தலைவராக நினைக்கிறாங்க. ஆனா அவரே சொன்னாரு, நான் என் கட்சி திராவிடர் கட்சி எலெக்ஷன்ல நிற்காது, நின்னா எனக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்க, அதனால நாங்க கொள்கையை மட்டும் பிரகடனப்படுத்திட்டு நாங்க இயக்கமா செயல்படும் சொன்னாரா இல்லையா? ஆகவே விஜய் அவர்களுடைய நிலைமை என்னவென்றால் அந்த ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், புதுசாக ஒரு தலைவரை உருவாக்கி விடுவோம். ஆகவே அந்த அடிப்படையில் விஜய் வந்தா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு நினைக்கிறேன். விஜய் வந்தா தேனாரும் ஓடாது பாலாரும் ஓடுது. ஏன்னா சட்டிலே கிணை இல்லை, இன்னைக்கு அகப்பையில வரும். நீங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க யார் வந்தாலும் வந்து தேனாரும் பாலாரும் ஓடாது அப்படின்னு. யார் வந்தா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு நினைக்கிறீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருது. இந்த 2 கட்சிக்கு மேலதான் தேசிய கட்சி சவாரி பண்ணி அவங்க கொடுக்குற சீட்ல 5, 10, 2, 3 வாங்கிக்கிட்டு உட்கார்ந்து இன்னைக்கு வரையும் அதுதான் சவாரி நடந்துட்டு இருக்குது. இந்த நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளும் ஊழலுக்கென்றே கட்டமைத்து வடிவம் செய்தவர்கள். அதில் திமுக ஊழலுக்கென்றே இந்தியாவுடைய ஊழல் சங்கமமானது, ஊழல் பிம்பமானது கட்டமைத்து மக்களை ஏமாற்றி கொண்டு அத்தனை நிதிகளையும் கொள்ளையடித்து இன்று உலக வங்கியிலிருந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே. 2026 யாரு ஆட்சி வந்தாலும் திரும்ப நீங்க 5 லட்சம் கோடி லோனை வாங்கி கொள்ளடிக்க போறீங்கன்னா அப்ப யாருக்கிட்ட சுமை தாங்குது? ஏங்க ஒரு வண்டியில கூட ஒரு இருசக்கர வாகனத்துல 125 சிசி கன்னடி சிசி அந்த இருந்தீங்கன்னா 2 பேர் மேல தான் டபுள் இருக்க முடியும், 3 பேர் இருக்க முடியாது. அதனாலதான் போலீஸ்ல வந்து காவல்துறையில டிராபிக்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலர் போடுறாங்க. ஆனால் நம்முடைய மக்களுடைய பொருளாதாரத்தை தாண்டி மக்களுடைய நிதிகளை சுரண்டிய இந்த ஆட்சி திரும்பவும் ஆட்சிக்கு எந்த ஆட்சி வந்தாலும் கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் திரும்ப 5 லட்சம் கோடி வாங்கினா இந்த சுமையை யாருங்க தாங்கிறது? எல்லா நிதிகளும் உள்ளன. ஆனா எல்லா நிதிகளும் தமிழகத்தின் நிதிகள் எல்லாம் தலைமைப்படுத்த ஆட்சி நிதிகளிடம் செல்கின்றது.
நிதிகள் ம். நிதிகளிடம் சொல்கின்றது. அது உதயநிதியோ இன்ப நிதியோ எந்த நிதியோ. ஆகவே நிதி இல்லை என்று மக்களிடம் சொல்லக்கூடியவர்கள் இந்த வந்திருக்க நிதிகள்லாம் ஒரு நிதி குடும்பத்தில் சொல்கின்றது. அப்ப யாரை நீங்க ஏமாத்துறீங்க?